வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி. ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம், அதே சமயம் அதிக நேரமும் இதுக்கு எடுத்துக்காது. டெய்லி நம்ம வந்து 7 o'clock போல் ஒரு சட்னி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து முழு உளுந்து, கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தாக இருந்தால் உடம்புக்கு இன்னுமே நல்லது. இந்த முழு உளுந்து வந்து லைட்டாக வதங்கணும், ரொம்ப கலர் மாற வேண்டாம். இப்போதைக்கு வந்து நம்ம லைட்டாக வதக்கிக்குவோம். ஏன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இதில் சேர்க்குறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து எடுத்தோடனே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் வந்து 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்கோம். ஸோ கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க இது கூட. இது ரெண்டும் சேர்த்து இப்போ அதையும் நல்லா மிதமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இது வந்து ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டு ஒன்றா வதக்குறனால ரொம்ப அதிக கலர் மாற வேண்டாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காரத்துக்கு 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்க வதக்க வந்து நமக்கு கலர் வந்து மாறிக்கிட்டே வருது. இது கூட ஒரு 10 பூண்டு பல் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் வந்து பூண்டு எடுத்து அது சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு கூட இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம். சட்னி வந்து நல்லா சூப்பராக இருக்கும், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் போடணும்னு இல்லை, சின்ன வெங்காயமும் போடலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது இன்னமும் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த பருப்பு வகையெல்லாம் கலர் முன்னாடி இருந்ததோடு இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். கழுவி ஊற வச்சு அந்த புளியை இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால இந்த சட்னிங்க நீங்கள் 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம சேனலில் போடுற சட்னி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்க சட்னிலாம் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சட்னியோட மெயின் இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு தோராயமாக 1 பவுல் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பவுலில் 1 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வதங்கக்கூடாது. ஒரு 2 அல்லது 3 செகண்ட் மட்டும் போட்டு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஏன் அதிக நேரம் வதங்கக்கூடாதுன்னா நமக்கு கருவேப்பிலையில் இருக்க சத்துக்கள்லாம் வந்து கிடைக்கணும்னா நீங்கள் இதை வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். சும்மா போட்டு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே கிளறி விடுங்க. இப்போ இது வந்து நமக்கு நல்லா ஆற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக இது கூட தேவையான அளவு உப்பு, இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம், இப்படி டேரெக்டாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி சப்பாத்தி அந்த வெரைட்டிஸ்லாம் நீங்கள் இப்படியே டேரெக்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே சந்திப்போம். பை பாய்.